பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. துரியோதனன் துரோணாச்சாரியரிடம் பேசிய பிறகு மேலும் கூறினான். எல்லோரும் அவரவர்களுடைய பகுதியில் இருந்து கொண்டு பீஷ்மரை நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்று ஆணையிட்டான். அவன் அதிகமாக பேசிக்கொண்டே போகாமல் இருப்பதற்காகவும் யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்பதற்காகவும் என்ன பண்ணார் பீஷ்மாச்சாரியர், அவனுக்கு உற்சாகத்தை உண்டு பண்ணுறதுக்காக வேண்டி நல்ல உறக்க சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணிட்டு சங்க ஊதினார் அப்படின்னு திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயர் சொல்கிறார். அப்புறம் உடனே துரியோதனன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் அவரவர்களுடைய வாத்தியத்தை எல்லாம் நன்றாக இசைத்தார்கள். அது ரொம்ப சத்தமாக இருந்ததுங்கிறார் வியாசர். அதுக்கு பிறகுதான் நம்முடைய கதாநாயகர்கள் வருகிறார்கள். ததஸ்வேதைர் ஹயைர் யுக்தே மகதி ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மது. அப்படி பீஷ்மாச்சாரியார் யுத்தத்தை தொடங்கிறதுக்கு வேண்டிய ஆயத்தங்களை பண்ண உடனேயே வெள்ளை குதிரைகள்லாம் பூட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேரில் உட்கார்ந்திருந்த கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அவரவருடைய சங்கை ஊதினார்கள். கிருஷ்ணனுடைய சங்குக்கு பேர் பாஞ்சஜன்யம், அர்ஜுனனுடைய சங்குக்கு பேர் தேவதத்தம். இப்படி பாண்டவர்களுடைய சங்கை ஊதினார்கள். எல்லாரும் சேர்ந்து வாத்தியங்கள்லாம் வாசித்த போது அது அவர்கள் பக்கத்தில் இருந்த சத்தத்தை காட்டிலும் அதிகமாக இருந்ததுங்கிறார் வியாசர். அது திருதராஷ்டிரனுடைய புத்திரருடைய ஹிருதயத்தை எல்லாம் புழக்கிற மாதிரி இருந்தது. ஆகாசத்தையும் பூமியையும் எதிரொலிச்சுக்கிண்டு இருந்தது அப்படிங்கிறார். அப்புறம் அர்ஜுனன் என்ன பண்ணான்னா அப்படியே ஒரு பார்வையிட்டான். இந்த படைகளெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னால் கிருஷ்ணர்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னு சொல்லி 20வது ஸ்லோகம் 21வது ஸ்லோகத்தினுடைய முதல் வரி வரைக்கும் வருகிறது. இனிமேல் நான் கொஞ்சம் ஸ்லோகத்தை சொல்லியே அர்த்தம் சொல்கிறேன். அர்ஜுன உவாச்ச சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுத. அர்ஜுனன் சொல்லுகிறான், அச்சுதா, அச்சுதன்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறான். இந்த இடத்துல வியாசர் அச்சுதன் மகாவிஷ்ணுனுடைய ஸ்வரூபமாகவே பேசுகிறார். என்னோட தேரை 2 சைன்யத்துக்கு இடையில் நிறுத்து. யாவதேதான் நிரீக்ஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே. எங்கே இருந்தால் நான் யாரோடையெல்லாம் சண்டை போட வேண்டியிருக்கும்னு பார்க்க முடியுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு கேட்டுண்டான். இந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரனாகிய துரியோதனனுக்கு அனுகூலமாக சண்டை போடணும் வந்திருக்கிற துர்புத்தி உள்ளவர்களையெல்லாம் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. இப்படி சொல்லி என்னுடைய தேரை கொண்டு போய் 2 சைன்யத்துக்கு இடையில் நிறுத்துன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்டுக்கொண்டான். யாவதேதான் நிரீக்ஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்தியமே யோத்ஸ்யமானான் அவேக்ஷேகம் யயேதேத்ர சமாகதாக தார்த்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹே யுத்தே பிரியசிகீருஷவா. அது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த கருத்து. அப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணாருங்கிறத சஞ்சயர் சொல்கிறார் திருதராஷ்டிரர்கிட்ட. ஏவ முக்தோ ஹிருஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனையோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாஞ்ச மஹீக்ஷிதாம் உவாச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. அதாவது அர்ஜுனனால் இப்படி வேண்டிக் கொள்ளப்பட்ட கிருஷ்ணன் இந்த உயர்ந்த தேரை 2 சைன்யத்துக்கும் இடையில் கொண்டு போய் நிறுத்தினார். யாருக்கு முன்னால் நிறுத்தினாருங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யம். பீஷ்மர் துரோணருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார். அர்ஜுனுடைய மனநிலையை நமக்கெல்லாம் புரிய வைக்கணும், பாடம் நடத்தணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு சூழ்நிலையை பகவான் கிருஷ்ணர் ஏற்படுத்துகிறார். அர்ஜுனா பாரு, இங்கே வந்திருக்கக்கூடிய குரு வம்சத்தை சேர்ந்திருக்கிறவர்களெல்லாம் பாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அர்ஜுனுடைய மனநிலையை சஞ்சயர் மூலமாக வர்ணிக்கிறார் வியாசர். அது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரிவோம். ஓ